Thank you, sir. Let us now witness a documentary film about Netaji rekindling our memories and bringing forth his great contribution. இன்று மாவீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்த நாளாகும். நேதாஜி என்ற பெயரை உச்சரிக்கும் பொழுதே உள்ளம் சிலிர்ப்பதை நாம் உணரலாம். நமது தேசத்தின் விடுதலை போரானது மிதவாதிகள், தீவிரவாதிகள் என்று 2 முறைகளிலே போராட்டங்கள் நடைபெற்றன. அதிலே தீவிரவாதிகளிலே தனிச்சிறப்பு மிக்கவராக, ஆயுதமேந்தி மாவீரராக செயல்பட்டவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்தவரும் இவர்தான். டெல்லி சலோ என்று கூறியவரும் இவர்தான். இரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை பெற்று தருகிறேன் என்று முழங்கியவரும் இந்த வங்கத்து சிங்கம்தான். இப்படிப்பட்ட நேதாஜி சுபாஷ் அவர்கள் முதலிலே காந்திய வழியில்தான் போராட்டத்திலே ஈடுபட்டார். 1000 நாட்கள் மாண்டலே சிறையிலே அடைபட்டார். பின்னர்தான் அகிம்சை வழி பயன் தராது என்று உணர்ந்தார். ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று முனைந்தார். அதற்கு பக்கபலமாக நின்றவர் பசும்பன் தேவர், ஐயா முத்துராமலிங்க தேவர் திருமகனார் ஆவார். அவருடைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே எக்கச்சக்கமான தமிழர்கள் அணி திரண்டனர். நேதாஜி அமைக்கும் படைகளுக்கு அவர்கள் உந்துகோலாக இருப்பதாக உறுதி பூண்டனர். 1939ஆம் ஆண்டு ஏற்பட்ட 2ஆம் உலகப் போரை பயன்படுத்தி இந்தியாவிற்கு எப்படி சுதந்திரம் பெற வேண்டும் என்று முயன்ற தலைவர்களிலே முதன்மையானவர் நேதாஜி அவர்கள்தான் என்று எழுத்தாளர் எட்வர்டீஸ் அவர்கள் கூறுகிறார். அந்த தருணத்திலே இந்தியாவிலிருந்து ஜெர்மானியத்திற்கு செல்ல வேண்டும், ஹிட்லரை சந்திக்க வேண்டும் என்று யோசித்தார் நேதாஜி அவர்கள். அதற்கு ஆப்கானிஸ்தானை பயன்படுத்தி அதன் மூலமாக ஜெர்மானியத்தை அடைய திட்டம் தீட்டி அதில் வெற்றியும் கண்டார். ஜெர்மனி சென்ற நேதாஜி அவர்கள் சர்வாதிகாரி ஹிட்லரையும் சந்தித்தார். அங்கே லீஜன் என்ற பெயரிலே ஒரு படை பிரிவையும் அமைத்தார். அது மட்டுமல்லாமல் ஜப்பானியர்களின் உதவியோடு பல சிறப்பு மிகுந்த திட்டங்களையும் தீட்டினார். அதே தருணத்தில் மலேசிய நாடு நேதாஜியின் உதவியை கோரியது. உடனடியாக அவர் மலேயா அடைய வேண்டுமென்றால் அதற்கு வான் மார்க்கத்திலோ கடல் மார்க்கத்திலோ சென்றார். 2ஆம் உலகப் போரிலே நேசநாட்டு படைகளால் தாக்கப்படுவோம் என்பதை உணர்ந்த நேதாஜி அவர்கள் நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி அதன் வாயிலாக மலேயா சென்றடைந்தார். அந்த மலேயாவை அவர் எப்படி அடைந்தார் என்று பார்த்தால் 2500 மைல்கள் நீர்மூழ்கி கப்பலிலே பயணம் செய்தார். 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலிலேயே அவர் பயணம் மேற்கொண்டார் என்று அவர்தம் சரித்திரம் கூறுகிறது. இவ்வாறு கப்பலில் பயணிக்கும் பொழுதே பெண்களுக்கான ஒரு படைப்பிரிவை, தனி இராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்றும் ராணி ஜான்சி பெட்டாலியன் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று தீர்மானித்து ஏழை எளிய பெண்களை அதிலே இணைத்து அவர்களுக்கு போர் திறன்களை கற்றுக் கொடுத்து அவர்களை மாவீராங்கனைகளாக உருவாக்கினார் நேதாஜி அவர்கள். இவ்வாறு நேதாஜி அவர்களின் திட்டத்தில் உதயமானதுதான் இந்திய தேசிய இராணுவ படை எனலாம். இத்துணை சிறப்பு மிகுந்த இந்திய தேசிய இராணுவ படையின் பெண்கள் பிரிவில் ஜான்சி ராணி பெட்டாலியனுக்கு தலைமை வகித்தவர்தான் சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் கேப்டன் லக்ஷ்மி சேகல் அவர்கள். அவருக்கு உதவியாக ஜானகி தேவர் என்ற பெண்மணியும் இந்திய தேசிய இராணுவத்திலே இணைந்தார். இவர்கள் கடுமையாக போராடினர். எப்படியேனும் இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து சிங்கப்பூரிலிருந்து புறப்பட்டு 2500 கிலோமீட்டர் தாண்டி ரங்கூனை அடைந்தனர். தமது பணிகளை துவக்கினர். இவர்களை போன்ற தீரர்களால் தான் இந்திய தேசிய இராணுவம் பொலிவு பெற்றது எனலாம். இவை அனைத்திற்கும் அடிநாதமாக விளங்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். ஏன், யாருமே அறியாத செய்தி ஒன்றை பதிவிட வேண்டுமென்றால் 1938ஆம் வருடம் பிளானிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய திட்ட கமிஷனை உருவாக்கியவர்களே நேதாஜி அவர்கள்தான் என்று சரித்திரம் கூறுகிறது. மாவீரராக, தேசத்தின் சுவாசமாக, சிந்தனாவாதியாக, அறிவுக்கூர்மை மிக்கவராக விளங்கிய நேதாஜி அவர்கள் இன்று வரை என்ன ஆனார் என்று தெரியவில்லை என்றாலும் ஒன்று மட்டும் உறுதி, அவர் இந்தியாவோடு
இந்திய மக்களோடு என்றென்றும் இணைந்திருக்கிறார் என்பதே மறுக்க முடியாத உண்மை. ஜெய்ஹிந்த். Very inspiring video. Following this, ஐயா நாகையா அவர்களை தனது அனுபவத்தை இந்த அழகான தருணத்தில் இங்கு கூறுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் ஹிந்த். நான் பிறந்தது பர்மா அந்தாவடி டிஸ்ட்ரிக்ட் சிதம் என்ற ஊரில். அங்கு வந்து பஞ்சாட்சரம் என்ற ஒருவர் தலைமையில் நாங்கள் எல்லாம் அப்போது இந்தியன் இண்டிபெண்டன்ட் லீக் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் சார்பாக 1943ஆம் ஆண்டு ஜப்பானியர் பர்மாவை கைப்பற்றிய போது நேதாஜி அங்கு படைகள் வந்தது. அங்கே படைகள் நேதாஜி படைகள் அங்கு வந்தது. அந்த படைகள் வரும்போது அங்கு உள்ள பர்மா தமிழர்களும் மற்ற தாய்மார்களும் அனைத்து பிரிவுகளும் பெரிய கரகோஷத்துடன் மகிழ்ச்சியுடனும் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் செய்ய இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ட் லீக் சார்பாக நாங்கள் எல்லா உதவிகளும் அவர்களுக்கு செய்திருந்தோம். இந்த ஐஎன்ஏ சார்பாக இந்தியன் பாலசேனா என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த பாலசேனாவை நேதாஜிக்கு அந்த நாட்டுக்கு வந்த புதுசாக வந்திருக்க அனைவருக்கும் எங்களாலான உதவிகளையும் செய்தோம். தாய்மார்கள் பெரும்பாலுமானவர்கள் தங்களுடைய தங்க நகைகளையும் கயிற்றி கொடுத்து நேதாஜி இராணுவ படைக்கு வேண்டிய நிதி உதவிகள் செய்தார்கள். அதேபோல் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கூட அந்த நேதாஜி படைக்கு வேண்டிய இந்த நிறையான பெரிய தொகையை நன்கொடையாக கொடுத்து அசாத்தின் பேங்க் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நேதாஜிக்காக அவர்கள் ரொம்பவும் சேவை செய்தோம். அப்போ நேதாஜி வந்து பர்மாவை விட்டு சிங்கப்பூர் சென்று விட்டார். அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய சேவையை நாங்கள் தொடர்ந்து நேதாஜி இன்று வரையும் நேதாஜிக்காக எங்களுடைய பகுதி பிவி காலனியில் ஒரு நேதாஜி சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. வருடந்தோறும் நேதாஜி சிலைக்கு இன்றைக்கு கூட அங்கே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் இங்கே வந்திருக்கிறேன். மற்ற நேரத்தில் குடியரசு தினம், சுதந்திர தினம் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அங்கே நல்ல விமர்சையாக அந்த நேதாஜியை பற்றி விமர்சனமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த ஐயா, ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சிகள் சுதந்திர தினம், குடியரசு தினம் அன்று ஐயா ஆளுநர் அவர்கள் எங்களை கூப்பிட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய கவர்னர் ஹவுஸில் எங்களை கௌரவித்து எங்கள் பொன்னாடை போர்த்து கௌரவித்து எங்களை இது பண்ணுறதுக்காக அவருக்காக எங்களுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா, நன்றி. We now request Srimati Lakshmi Krishnan to address the gathering to share her memories of INA, so that like a lot of youngsters are here who will be inspired with her speech. ஜெய் ஹிந்த். எனக்கு ஞாபகம் வருகிறது என்னவென்றால், நான் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சுதந்திர போராட்டத்துக்கு வேண்டி நேதாஜி திருட்டிய பெண்களின் படையை திருட்டியது ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்டில் நான் சேர்ந்தேன். அது ரெங்கூனில் அது அங்கே பயிற்சி பெற்று நேதாஜி ஒரு நாள் கேம்புக்கு வந்து ஃப்ரண்ட் லைனில் ஆரெல்லாம் போகிறதுக்கு விருப்பம், அவர்கள் கை தூக்கவும் என்று சொன்ன பொழுது நாங்கள் சில பெண்கள் கையை தூக்கி மேமியோ என்ற இடத்தில் ஃப்ரண்ட் லைனுக்கு அங்கு முழுவதும் ரைஃபிள் ட்ரைனிங் ஷூட்டிங், பேனேட் சார்ஜ், சொபி வகையில் ட்ரைனிங்லையும் எடுத்து
பின்பும் அவர் கூப்பிட்டார், பின்னும் ஃப்ரண்ட் லைன் போவதற்கு ஆரெல்லாம் ரெடி என்று. அப்பொழுதும் நாங்கள் கையை தூக்கி எங்கள் விருப்பத்தை தெரிவித்தும் எங்களுக்கு போகக்கூடிய சான்ஸ் வராததால் பின் நோக்கி திரும்பினோம். அப்பொழுது நேதாஜி அவருடைய பிறந்த நாள் அன்று எங்களை அழைத்து அவருடைய பங்களாவில் அவர் கூட விருந்துண்ணும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததை நினைச்சு இப்பொழுதும் நான் பெருமைப்படுகிறேன். இன்றும் இதுக்காக என்னை அழைத்து மரியாதையுடன் வரவேற்றதற்கு மாண்புமிகு கவர்னர் ரவிக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன். இன்று என்னை அழைத்து இங்கே இந்த இதில் உட்கார்ந்து என்னுடைய எண்ணங்களை எல்லாம் தெரியப்படுத்தியதற்கு மிகவும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இது நான் என்றென்றும் மறக்கவே மாட்டேன் என்னுடைய ஆசை. இருந்தாலும் நான் இந்த தடவை உயிரோடு இருப்பதால் இதற்கு வரணும் வேண்டும் என்று ஆவல் கொண்டுதான் வந்தேன். இது எனக்கு அவரை பற்றி பேசுவதற்கு ரொம்ப விரும்புகிறேன். அதாவது அவர் ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட் பெண்களை நன்றாக எப்பொழுதும் வந்து கவனித்து கொண்டு அப்படி இருப்பார். இதை நான் என்றும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த். நன்றிம்மா, நன்றி. We now welcome Thiru A.R. Rajshekar, Chairman of Chakra Vision India Foundation, to address the gathering. மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தாருக்கும் மேடையிலும் அரங்கத்திலும் அமர்ந்திருக்கும் தேசப்பற்றாளர்களுக்கும் என் வணக்கம். நேதாஜி, அந்த நேமே ஒரு மந்த்ரா, அந்த நேமே ஒரு பவர், அந்த நேமே ஒரு வைப்ரேஷன், அந்த நேமே ஒரு மோட்டிவேஷன். நேதாஜி பற்றி பேசும்போதோ படிக்கும் பொழுதோ சொல்லும் பொழுதோ எழுதும் போதோ நமக்கு நம்மளறியாமல் ஒரு மனசில் ஒரு வீரம் வரும். இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுற சம்பவம் அவருடைய ஜெர்மனியிலிருந்து இந்தோனேஷியா வந்த அந்த நீர்மூழ்கி கப்பல் பயணத்தை பற்றி. ஹிட்லர் சந்தித்ததுக்கு பிறகு நீர்மூழ்கி வழியாக 1.5 மாதங்கள் திட்டமிட்டு அந்த பயணத்தை தொடங்குறாங்க நண்பனோடு. அந்த நீர்மூழ்கி கப்பல் சிறிய நீர்மூழ்கி கப்பல், உள்ளுக்குள்ளே பதுங்கு குழிகள் போல தான் குழிகள் இருக்கும், அதற்குள்ளே தான் படுத்துக்கணும். சின்ன மேஜை, அதில் 6 பேர் ஷிஃப்ட் முறையில் உட்காந்துக்கலாம். எங்கும் டீசல் வாசனை, பெட்ஷீட்லேருந்து டீசல் வாசனை. ஒரு முறை யோசிச்சு பாருங்க, இந்த அரங்கத்துட்டு வெளியில் போன உடனே நம்ம ஒரு நீர்மூழ்கி கப்பலில் போகணும். அந்த இலக்கு போய் சேருவோமா சேர மாட்டோமான்னு தெரியாது. அது 1.5 மாதமா 2 மாதம் ஆகுமான்னு தெரியாது. அந்த பயணத்துக்கு தன் குடும்பத்தை விட்டுட்டு குழந்தையை விட்டுட்டு இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு பயணமானார் நேதாஜி. இரவு முழுக்க கடலுக்கு அடியில், பகல் முழுக்க கடலுக்கு அடியில் பயணம். பகல் வெளிச்சத்தை பார்க்க முடியாது, அந்த மஞ்சள் லைட்டு. இரவில் சில நேரம் அமைதியாக இருந்தால் கப்பல் நீர்மட்டத்துக்கு வரும். அப்பொழுது வெளியில் வந்து கொஞ்சம் அசுவாசப்படுத்தலாம். அதுவும் இரவும் வெளிச்சம் பார்க்காமல் ஒரு தட்டச்சு எந்திரம் மட்டுமே, டைப் ரைட்டிங் இது மட்டுமே துணையோடு கிட்டத்தட்ட 88 நாட்கள் அவர்கள் பயணம் தொடர்ந்தது. மடகாஸ்கர் பகுதியை தாண்டுவதற்கு முன் 5000 டன் எண்ணெயோடு வந்த பிரிட்டிஷ் கப்பலை அட்டாக் செய்து அந்த கப்பல் அழிக்கப்பட்டது. எனக்கு தெரிந்த நேதாஜியோட முதல் வார் அது. அடுத்து மடகாஸ்கரில் அந்த 2 கப்பல்கள், இந்தோனேஷியா கப்பலும் இந்த கப்பலும் சந்திக்கும் பொழுது கடல் கொந்தளிப்பு நிகழ்ந்த பகுதி. அந்த இடத்துல இந்த கப்பல் இருந்து அந்த கப்பல் பயணப்படுறதுக்கு மட்டுமே 2 நாள் போராட்டங்கள் நடந்தது. படகுல போயாகணும். படகுல போனாங்க, இந்தோனேஷியா வந்தாங்க, அதுக்கப்புறம் ஜப்பான் வந்தாங்க. இந்திய வரலாறுகள் நமக்கு தெரியும், அது ஹிஸ்ட்ரி.
அந்த 88 நாள் அவருடைய மனம் வெளியுலக தொடர்பு இல்லாமல் அந்த மனத்துக்குள்ளே திட்டமிட்டது தான் அந்த INA ராணி ஜான்சி ரெஜிமெண்ட் இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டுங்கிற அந்த திட்டமிடல். பர்மாவில் பேசுகிறாரு, பேசுனதை மயங்கி ஏழை எளிய மக்கள் அல்ல, கேட்டவர்கள் அனைவரும் மயங்கி ரத்தம் கொடுத்தார்கள், அணி அணியாக திரண்டார்கள். கொடுக்க முடியாதவர்கள் அள்ளி கொடுத்தாங்க, கையில் இருந்தது எல்லாம். அப்படி அள்ளி கொடுத்த ஒரு பெண் தான் சரஸ்வதி ராஜாமணி. ராஜாமணிங்கிற பொண்ணு உடம்புல இருந்த நகைகள்லாம் 17-18 வயசில் அள்ளி கொடுத்தாங்க. இதை கவனித்த சுபாஷ், சின்ன பொண்ணு எமோஷனில் வந்துருச்சு, அதை நம்ம ரிட்டர்ன் செஞ்சிடணும்னு அவங்க வீட்டில் போய் ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க அப்பா பெரிய செல்வந்தர், திருச்சியிலேருந்து மைக்ரேட் ஆனவர், மைன்ஸ் அதிபதி. ஆனால் அவர் பெண்ணை கூப்பிட்டுட்டு சொன்னார், இது என் பெண்ணோட உணர்வை மதிச்சிடுங்க, அது அவளுடைய நகைகள், அவள் கொடுத்தது நல்ல காரியத்துக்கு தானே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆச்சரியப்பட்டு போகிறார். அந்த பெண்ணை பார்க்கணுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கேட்டார், இந்த நகைகள் ஏன் திருப்பி கொடுக்க வந்தீங்க? அப்படி எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் படையில் எனக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டாங்க. சுதந்திரபுரை பற்றி எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன்னு சொல்லும் பொழுது மெய் சிலுத்து போய், எங்களுக்கு லட்சுமிகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் எங்கள் படைக்கு சரஸ்வதி தேவை, இன்னிலிருந்து நீ ராஜாமணி இல்லை, நீ சரஸ்வதி ராஜாமணி அப்படின்னாங்க. இப்போ சரஸ்வதி ராஜாமணி படைப்பிரிவில் சேர்ந்தாங்க. எடுத்த உடனே மருத்துவத்துக்கு நர்சிங் ஏரியாவில் போட்டுட்டாங்க. அந்த பெண்மணிக்கோ துப்பாக்கி எடுத்து சண்டை போடுவோம் அப்படின்னு கற்பனையில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட பல மாதங்கள் நர்சிங்கில் இருந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு முறை கூப்பிட்டார் நேதாஜி. கூப்பிட்டு சொன்னார், இனிமேல் நீ சரஸ்வதி மல்ல ராஜாமணி இல்லை, இனி மணி, ஆண் வேஷம் விட்டு பிரிட்டிஷ் ரெஜிமெண்ட்டில் போய் வேலை செய், நீ உளவாளி அப்படின்னார். இந்தியாவுடைய முதல் பெண் இளம் உளவாளி நம் சரஸ்வதி ராஜாமணி. ஆண் வேஷம் விட்டு பிரிட்டிஷ் ரெஜிமெண்ட்டுக்குள்ளே மணிங்கிற பேரோட அந்த பெண்மணி வேலை செஞ்சாங்க. வேலை செய்யும் போது ஏகப்பட்ட துப்புகள் கொடுக்குறாங்க. அதற்காக அது வெகு அளவில் பயன்பட்டது போர்க்கு திட்டங்களுக்காக. அப்போது இதுபோல் வந்த மற்றொரு பெண்மணியை பிடிச்சு அவங்க அடைக்கும் பொழுது, இனி இந்த வேஷங்கள் கலைக்கப்படலான்னு சொன்னதுக்கப்புறம் வேஷங்களை கலைச்சு ஒரு நடன குழு மாதிரி அமைச்சு அந்த இன்னொரு பெண்மணி அடைச்சி வச்சிருந்த இடத்துல போய் அந்த இடத்துல இருந்து கவனத்தை திசை திருப்பி அந்த பெண்மணியை காப்பாற்றி ஓடும் பொழுது காலில் சுட்டுப்படுறாங்க. சுட்டுப்பட்டதுக்கப்புறம் அந்த ஜங்கலுக்குள்ளே ஓடினதுக்கப்புறம் மரத்தில் ஏறிடுறாங்க. கீழே முழுக்க எதிரிகளோட நடமாட்டம். கிட்டத்தட்ட 3 நாட்கள். அந்த 3 நாட்கள் அமைதியாக காலில் ரத்தத்தோட, குண்டடிப்பட்ட ரத்தத்தோட அதை கட்டியிருக்கும் போது அதை சரஸ்வதி நம்ம சென்னையில் தான் வாழ்ந்தாங்க இறுதி காலத்தில். அவங்களோட பேட்டிகள் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த 88 நாள் பயணத்தில் நேதாஜி எப்படி இறுக்கமாக இருந்தாரோ அந்த கேட்டு கேட்டு வளர்ந்தவங்க நாங்கள். அந்த 3 நாள் மரக்கிளைகளுக்குள்ளேயே இருப்பது எங்களுக்கு பெரிய விஷயமா படலை. அதே போல் ஒரு போராளிக்கு மருத்துவம் தெரியணும்னு அவர் சொல்லிக் கொடுத்ததை ஏன் எங்களை ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தாருங்கிறத நாங்கள் உணர்ந்தோம் அப்படின்னாங்க. இப்படி நேதாஜியை பார்த்தவர்களுக்கும் அந்த வீரம், கூட இருந்தவர்களுக்கும் வீரம். இது போல் நீரா ஆரியாங்கிற ஒரு கதை. சாதாரண பெண் அல்ல நீரா ஆரியா. சிறு வயதில் கங்கையும் கடலும் கலக்கிற இடத்துல அவள் நீரில் மாட்டிக்கிறா. அப்போ ஒருவர் காப்பாற்றிடுறார். பெரிய வசதியான குடும்பம். மாப்பிள்ளை பார்க்கும்போது தேடி வந்த மாப்பிள்ளை அரசாங்க அதிகாரி. அவங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க அப்பா திருமணம் முடியுது. ஆனால் இவளுக்கோ சுதந்திர வேட்க, எப்படியாவது நேதாஜி படையில் போய் சேரணும்னு கணவன்கிட்ட சொல்கிறான். கணவனும் சப்போர்ட் பண்ணுறாரு போய் சேருன்னு. ஆனால் என்ன விஷயம்னா, அந்த கணவன் தேடி பிடித்து இவளை கல்யாணம் பண்ணது, இவளோட என்னைக்கு பழகினது எல்லாமே கணவன் ஒரு பிரிட்டிஷால். அவருக்கு இடப்பட்ட பணி நேதாஜியை நேரடியாக கொள்ள வேண்டும் என்பதுதான். இப்படி ஒரு சூழ்நிலையில் தன் மனைவியை உளவாளியாக பயன்படுத்தி அவன் முடிவு பண்ணுற. இந்த விஷயம் தெரிஞ்சு அவனுடைய முதல் அட்டம்ப்டில் இந்த பொண்ணு கணவனை கொன்று விடுகிறாள், நீரா ஆரியா. அப்போ சொல்கிறா, சிறு வயதில் என்னை காப்பாற்றியவர் நேதாஜி, அந்த கடலில் தண்ணியில் மாட்டும் போது காப்பாற்றியவர் நேதாஜி. அவர் கொடுத்த உயிர், அவர் மீட்டெடுத்த உயிர் அவருக்காக மட்டுமே, அவருடைய எண்ணத்துக்காக மட்டுமே. அவருடைய எண்ணம் இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும், அந்த எண்ணத்துக்காக மட்டும்தான். இதில் கணவன் எனக்கு தெரியவில்லை, அவரோட உயிர் மட்டும்தான் தெரிஞ்சது, அவருடைய விசுவாசம் மட்டும்தான் தெரிஞ்சதுன்னு சொன்னான். அதற்கப்புறம் அவள் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அந்த மண்ணில் இருக்கும்பொழுது அவளை வெகு அளவில் டார்ச்சர் பண்ணுறாங்க. நீ ஒரு உளவாளியாக இருந்திருக்கிற, நீ ஒரு மெய்காப்பல் படையில் இருந்திருக்கிற. அவருடைய வேற போட்ஸ்லாம் கேட்கும் பொழுது என் நெஞ்சுக்குள்ளே இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த அந்தமான் சிறைச்சாலையில் இந்த கொடூரர்கள் அவர்களுடைய மார்பை இடுக்கி கொண்டு இழுத்து அறுக்கிறார்கள். அப்பவும் சொல்லலை. இப்படி இந்த கதைகளை கேட்க 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 சிலித்து போகுது. இது ஒன்று மட்டுமா? ஒரு சரஸ்வதி ராஜாமணியா? இங்கே இருக்கிறாங்க எத்தனை பேர், அவங்க குடும்பத்தார்கள் எத்தனை பேர்? இந்த கதைகள் அடுத்த சமுதாயத்துக்கு நம்ம சொல்ல வேண்டாமா? எடுத்துகிட்டு போக வேண்டாமா? அது கடமை இல்லையா? இப்படி அத்தனை கதைகளும் வருங்கால சமுதாயத்திற்கு சொல்லப்பட வேண்டும். அவர்களுக்கு இந்த மண்ணுடைய
வரலாறு, இந்த மண்ணை வீட்டெடுத்த வீர வரலாறுகள் முழுமையாக தெரிய வேண்டும், உண்மையான வரலாறுகள் தெரிய வேண்டும். என்னுடைய சக்ரா சார்பாக எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அந்த கனவை நம் மாண்புமிகு பாரத பிரதமர்கிட்ட நான் எடுத்து வச்சேன். இந்த நீர்மூழ்கி கப்பலை என் தமிழகத்தில் நான் ஒரு இடத்தில் நிர்மாணிக்க வேண்டும். 2 தளம் தண்ணீருக்கு அடியில், 2 தளம் தண்ணீருக்கு மேலே அது ஒரு ஐஎன்ஏ உலகமாக இருக்க வேண்டும் என்று என் கனவை சொன்னேன். அதை நடத்தி முடி கூட இருக்கிறோம் என்றார். விரைவில் அது நடைபெறும், உங்கள் ஆசீர்வாதத்தோடு நடைபெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மாண்புமிகு ஆளுநர் அவரோடு எனக்கு ஏற்பட்ட 2 சந்திப்புகள். முதல் சந்திப்பில் அவர்கிட்ட பேசும்போது இது போல நிறைய கதைகளை நான் சொல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டார். உன்னுடைய எல்லா பணிக்கும் துணை நிற்பேன்னு சொன்னார். என்னுடைய தியாகச்சுவர் நாடு முழுக்க கட்டப்பட்டு இருக்கு, அதுக்கு முழுமையாக கூட நிற்பேன் என்று சொன்னார். இன்றைய நான் ஐஎன்ஏல இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஐஎன்ஏவோட மெயின் கேம்ப் சோன்பூரியில் பயணம் செய்து அங்கிருந்து அந்த புனித மண்ணை எடுத்துகிட்டு வந்தேன். நேதாஜி உங்களுக்கெல்லாம் எங்கே ட்ரைனிங் கொடுத்தாங்களோ அந்த புனித மண் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த புனித மண் 8 தியாக சுவர்களும் இந்த ஐஎன்ஏ உலகம் நிறுவப்படும் என்பதை உங்கள் ஆசீர்வாதத்தை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆளுநருக்கு என் சிறிய அன்பளிப்பு. இந்த ஆசாத் ஹிந்த் அப்படிங்கிறது சுபாஷ் சந்திர போஸ் அவரே எடிட்டராக இருந்து எடிட் செய்த புத்தகங்கள். Nandri Ayya. We now welcome Professor Dr. Prabal Roy Chowdhury, Sister Nivedita University, Kolkata, to address the gathering. Vanakkam. His Excellency Thiru R.N. Ravi, Honorable Governor of Tamil Nadu and Chancellor of Anna University, Professor R. Velraj, Honorable Vice Chancellor, Anna University, respected Registrar of Anna University, the INA veterans on the dais. It's a proud privilege for me, who has been living on this earth for just more than 2 decades, to be joining them on this dais, sharing this dais with them. My namaskarams to them. Na Vivekananda College le padiche, ipo Vivekananda Auditorium le pesambode, inike romba santosham. I come from the land of Netaji. It is a proud privilege for me today to be here to speak on the occasion of the 127th birth anniversary of the liberator of India, Netaji Subhash Chandra Bose. It is, I think we are half an hour before the time Netaji would be born. Netaji was born around noon time on 23rd January 1897. And I guess it was perhaps the same time when Swami Vivekananda was meditating, contemplating on the rock at Kanyakumari, and the vision of Mata Bharata was dawning at him. This is not oft discussed in our history book, that from very childhood, Netaji was indently a very spiritual person. He was a seeker. And his seeker from his childhood led him to Sri Aurobindo and to Swami Vivekananda. Sri Aurobindo, in fact, considered Swami Vivekananda to be his guru. And surprisingly, one day, Netaji's father, Janakinath Basu, who was an attorney and who had a flourishing practice at Cuttack. Netaji lived in Cuttack. He was born in Cuttack. His house is a national memorial in Cuttack. Janakinath Basu, to his surprise, would find a photo of Khudiram Bose, young Khudiram Bose, in Netaji's study. So Netaji Subhash Chandra Bose was initially educated in a Christian Baptist missionary school in Cuttack and later at Ravenshaw Collegiate School, which is now the famous Ravenshaw University. Later, along with his elder brothers, Sharat Chandra Bose, the other national leader who was with the Congress party, he would shift to Calcutta and they would all join the Presidency College. Interestingly, Netaji in his memoirs would write
about his family and would recount 26 previous ancestors. He would go back, he would trace his ancestry and say that they come from the northwestern region of India, and he would trace his ancestry back, and he would recount that some of his ancestors served as ministers in the Pala and Sena dynasty of Bengal. And that is quite remarkable. He would write, his biography is unfinished. I have got a copy for you, sir, today. The Indian Pilgrim. And there's an incident which is part of the popular history discourse. There was this Professor Orton in Presidency College. He was extremely abusive towards the Indians, and there was an incident where he was beaten up, brushed up by the Indian students, and as a result of that, Subhash Chandra Bose was rusticated from Presidency University. It's part of the popular history, but today researchers tell us that Netaji was not in person involved in that. He was the leader of the students, and he was called to two different explanatory committees set up by the British, and as a student leader, he refused to spell out the beans. He was just 17, 18 years old, and for a 17, 18-year-old young boy to show that amount of student leadership, that amount of courage, that was kind of remarkable. And after he was moved out of Presidency College, Sir Ashutosh Mukherjee got him into the Scottish Church College, and there was no looking back for him. He excelled in his education. To fulfill his father's wish, he went to London, cleared the ICS examination, he stood fourth, but he resigned from the ICS. He wrote to his father that he would not be serving the British. And in 1921, he comes back to India. Incidentally, he traveled in the same ship with Rabindranath Tagore. And he comes and lands in Bombay, and his first mission was to meet Mahatma Gandhi. He meets Mahatma Gandhi on 16th January 1921. Mahatma Gandhiji gives him an interview, but they differ on the ends and means on the road to freedom. Subhash Bose goes to Calcutta. He meets Deshabandhu Chittaranjan Das, and Chittaranjan Das is able to convince him. He accepts Chittaranjan Das as his political mentor, joins the Congress party, and becomes the chief executive officer and the mayor of Kolkata, and he becomes the revolutionary leader of the young brigade. In Bengali, we call it Tarun Turki. Immediately, he becomes, a kind of craze amongst the people. And, his active political life in India is just for 20 years. And out of these 20 years, 12 years he is in prison. 8 years he has an active political life outside the prison. In 1925, he is arrested. He is sent to Mandalay. Most of our national leaders are not sent to Mandalay except Tilak. They are sent to A-grade prisons. In Mandalay, Subhash Bose contracts tuberculosis. The British are afraid he would die. He is released and he is sent on the condition that he would not stay in India and go away from India. So he goes to Europe and he is on a tour of Europe, and when he is in Austria, Vienna, Germany, he builds up his contact there. It is said he meets Benito Mussolini, Abid Hassan and all that. He builds up his formidable ground. He studies Europe. He starts writing his book, Indian Struggle, and he comes back to India in early 1930s. He joins the Congress movement, mid-1930s he comes back, and in 1938 he is elected the president of the Indian National Congress. Look at the popularity. He is elected the president of the Indian National Congress, and the first thing he implements is the Planning Commission, which is accepted. 39, he again stands for re-election in spite of opposition from the so-called Gandhi Brigade. He is re-elected, but the working committee refuses to cooperate with him. When the war starts in the European theater and Lord Linlithgow unilaterally declares that India would join the war,
with the British Empire, Subhash Chandra Bose, without consulting the Congress Working Committee, he goes ahead with a non-cooperation movement and calls for a big program in Kolkata. In protest, the Congress Working Committee resigns. Subhash Bose is forced to, as a consequence, resign from the presidency of the Indian Congress, but he doesn't leave the Congress. He starts the Forward Bloc. The Forward Bloc remains within the Congress very much. The Forward Bloc remains with the Congress, functions with the Congress. It is only in 1940, during the Ramgarh conference, that Subhash Bose is expelled from the Congress, and Subhash Bose is arrested again. The British are very afraid of him. He's arrested. In jail, he starts a hunger strike. The British become afraid. They release him from the jail, but put him under house arrest. And then in 1941, we are not sure of the date, sometime between 13th and 17th of January, Subhash Chandra Bose evades the house arrest and goes away to Germany. And that's a perilous journey. He could have been identified, he could have been caught, he could have been killed anytime. He goes to Germany. He first takes a train from Gaya to Peshawar, and from there through Afghanistan he enters Russia on an Italian passport, and through Poland he enters Germany. But before I go into that detail briefly, I would just like to tell you that, there was an innate spiritual quest in him. After this Presidency College fiasco, Subhash Bose goes to North India searching for a guru, and he meets Swami Brahmananda, the first president of the Ramakrishna order, the brother disciple of Swami Vivekananda. Swami Brahmananda tells Subhash Bose, you are not destined to become a monk, you have to do something more. So you are not to become a monk. You sends him away. Then later at Kankal, Subhash Chandra Bose would meet Ma Anandamayi Devi. Ma Anandamayi would tell Subhash Bose, you are a prince among the patriot, you are not to become a monk. So these two are certain very interesting facets of his life, not often discussed. Later, when Subhash Chandra Bose would come up with the INA, and the INA would be headquartered at Singapore, Subhash Chandra Bose would regularly visit the Ramakrishna Mission at Singapore for his spiritual practices, and Habibur Rahman would accompany him. This is part of the testimony of the Mukherjee Commission, the last commission that dealt with Subhash Chandra Bose's disappearance. Now, Subhash Chandra Bose shared very close relationship with Rabindranath Tagore, and as I told you that he traveled together with Tagore, and he developed a program for India's development. The Planning Commission was his idea. In Calcutta, he planned a program for the development of culture and Indian art forms and all that. They developed an auditorium called, they named it beautifully, Mahajati Sadan. The auditorium was not complete. It was completed only after independence. But much later, they found out that the auditorium had a whole bunker below it. That was his plan, that there should be a bunker. Anyway, after he went to Germany, the first thing that he did was, there was a pact with the Nazi Germany, and the pact said Nazi Germany would not interfere with its political activities. And with the turn in the tide of the war, when nothing was possible from the Germany and he could not come to India through the land route, he moved to Japan. And he took over the command of the Indian Independence League and the Azad Hind Fauj from Raj Bihari Bose. We know the story. The old Azad Hind Fauj under Captain Mohan Singh was disbanded. The Azad Hind Fauj came over, new Azad Hind Fauj came over under him with a new command structure. At its height, the Azad Hind Fauj had more than 40,000 soldiers, and it was divided into 3 brigades, Gandhi Brigade, Nehru Brigade, and Subhash Brigade. And it had 1 regiment at that time. It was a full voluntary force. It had 1 regiment, Rani Lakshmi, Jhansi Regiment. That was something, he was extremely forward-looking. But something very unique about this voluntary force, that when he formed the government of India in exile, it was recognized by 9 different states, 9 different independent countries, fulfilling
Then we had the League of Nations fulfilling the commitments of the League of Nations. It was recognized. The government, Sarkar-e-Azad Hind, had its own postage stamps, had its own currency, had its own bank. It had a full system. It was a full functional government, and it did not surrender. It was the only government that did not surrender to the Allied power at the end of the Second World War. The Azad Hind Fauj did not surrender. It was disbanded. There was a ceasefire. It was disbanded. The Azad Hind Fauj was disbanded. Subhash Chandra Bose himself walked with the Rani Jhansi Bahini when they were retreating. And we know now for sure it's on record after the Mukherjee Commission that Subhash Chandra Bose did not die on 18th August 1945 in the plane crash. The plane crash was made to help him. We don't know what happened to him. He would have moved to Russia or that. These are all speculations. I don't know what happened to him. But Justice Mukherjee was also on record saying that he did not die in the plane crash. Anyway, besides that, there are other things that Subhash Chandra Bose did. He was categorized as enemy number one of the British Empire. Enemy number one. When the British Empire was dissolved and it became the British Commonwealth and we became part of the British Commonwealth, he continued to be enemy number one. That was the very unfortunate thing. But today, as an Indian, as an ordinary Indian, I feel extremely proud when I go to Delhi. I see the statue of Netaji Subhash Chandra Bose on the Kartavya Path. And when on 26th January, the Indian Army marches down the Kartavya Path, I feel as if Netaji is taking this ultimate salute as the Indian Army marches down. That is the satisfaction I get as an ordinary citizen. With these words, I would like to thank you all, to the Honorable Governor Sir and to Anna University for giving me this opportunity to share a few words on Netaji Subhash Chandra Bose with you all. Thank you so much. Thank you, sir. Thank you so much. The Honorable Governor will now felicitate the INA veterans and freedom fighters. மேடையில் உள்ள INA வீரர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகிகளை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் கௌரவித்து அதன் பிறகு மேடைக்கு அருகே அமர்ந்துள்ள INA வீரர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் கௌரவிப்பார். The Honorable Governor will now felicitate Thiru Nagaya for his spectacular contribution in serving the nation. Thiru Nagaya அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்துடன் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் கௌரவிக்கிறார். The Honorable Governor. The Honorable Governor will now felicitate Tirumati Lakshmi Krishnan, an inspiration to the young Jhansi Ranis of today for her tremendous, splendid contribution and for her selfless sacrifice. Good round of applause. Because of them, we are leading a dignified life today. The Honorable Governor will now felicitate the INA veterans and freedom fighters who are sitting right in front of the stage. மேடையின் அருகே அமர்ந்துள்ள INA வீரர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகிகளை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தற்போது கௌரவிக்க உள்ளார். முதலாவதாக திரு சோனமுத்து ஐயா அவர்களை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் கௌரவிக்கிறார்.